வணக்கம். வாழ்க வளமுடன். உருக்காட்டு படலத்துல நாம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம்னா, சீதாதேவி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள எண்ணும் பொழுது ஹனுமன் அங்க போய் அதை தடுக்கிறாப்ல. தான் ராமனின் தூதுவன்னு சொல்லி சீதாதேவி கிட்ட தன்னை அறிமுகப்படுத்துறாப்ல. சீதாதேவி நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஹனுமன் அதற்கு பதில் சொல்றாரு. ஒரு கட்டத்துல சீதாதேவி ஹனுமன் ராமனின் தூதுவன்கிறத நம்புறாங்க. இந்த சூழ்நிலையில ஹனுமான் ராமனின் கணையாழியை எடுத்து சீதாதேவி கையில கொடுக்குறாப்ல. ராமனின் கணையாழியில் ராமனின் முழு உருவத்தையும் தரிசிக்கின்றாள் சீதாதேவி. அதன் பின் சீதாதேவி ஹனுமனை பார்த்து சொல்றாப்ல, எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்ததுனால நீ எனக்கு தாயும் தந்தையுமாய் பெரியவனாய் ஆகின்றாய்ன்னு சொல்றாப்ல. அதன் பின் ஹனுமனை சிரஞ்சீவியா இருன்னு வாழ்த்தக்கூடிய சீதாதேவி ஹனுமான் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறா. அது என்ன கேள்வினா, ராமபிரானும் லக்ஷ்மணனும் இப்ப எங்க இருக்கிறாங்க? அவங்க 2 பேரும் உங்களை எந்த இடத்துல சந்திச்சாங்க? ராமபிரான் கிட்ட நான் இலங்கையில இருக்கேங்கிறத யாரு சொன்னான்னு சீதாதேவி அனுமனை பார்த்து கேட்கிறா. சீதாதேவியினுடைய கேள்விகளுக்கு அனுமன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல. நீங்க பஞ்சவடியில வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது உடலெல்லாம் பொன்னான ஒரு மானை பார்த்து அந்த மான் வேணும்னு கேட்டிருக்கிறீங்க. அந்த மானை பிடிப்பதற்காக ராமபிரான் சென்றிருக்கிறாரு. அவர் போய் கொஞ்ச நேரத்துல ஓ லக்ஷ்மணா ஓ சீதான்னு சத்தம் கேட்டிருக்கு. உடனே நீங்க லக்ஷ்மணனை அனுப்பி இருக்கிறீங்க. லக்ஷ்மணன் போக மாட்டேன்னு சொன்னப்ப அவரை வார்த்தையால காயப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. லக்ஷ்மணன் செல்லும் பொழுது நீங்கள் இருக்கும் இடத்திற்கு அருகில் ஒரு கோடை போட்டு அந்த கோட்டை தாண்டாதீங்கன்னு சொன்னாப்லையா. ஆனால் ராவணனோ உங்களை நயவஞ்சகமாக தூக்கி சென்றிருக்கின்றான். இந்த சூழ்நிலையில உங்களை தேடி 2 பேரும் காடு மலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படி காடு மலையெல்லாம் தேடிட்டு வரும் பொழுது உங்களை தூக்கி செல்லக்கூடிய ராவணனிடம் சண்டை போட்ட கழுகு அரசன் ஜடாயு குற்றுயிரா கிடந்ததை பார்த்திருக்கிறாங்க. குற்றுயிராக கிடந்த ஜடாயு ராம லக்ஷ்மணர்கள் கிட்ட சீதையை கவர்ந்து சென்றது இலங்கை வேந்தன் ராவணன்னு சொல்லியிருக்காப்ல. இலங்கை வேந்தன் உங்களை எந்த திசையில தூக்கிட்டு போனான்னு சொல்றதுக்கு முன்னாலேயே ஜடாயு உயிர் நீத்துட்டாரு. இதனால ராம லக்ஷ்மணர்கள் மறுபடியும் காடு மலைன்னு தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடி வரும் பொழுது மதங்க மலையில் சுக்ரீவனுடன் நட்பு கொண்டனர் ராம லக்ஷ்மணர்கள். சுக்ரீவன் தன் கதையை சொல்ல, ராமர் தன் கதையை சொல்ல, இருவரும் ஒருவருக்கொருவர் உதவுவதாக வாக்குறுதி அளித்து கொண்டனர். ராவணனை தன் வாலில் கட்டி 8 திசைகளிலும் தூக்கி அடித்த வாலிதான் சுக்ரீவனின் அண்ணன். அப்பேற்பட்ட வாலியை தன்னுடைய ஒரே அம்பினால் கொன்று சுக்ரீவனுக்கு நாட்டை மட்டுமல்ல அவனது மனைவியையும் வாலியிடமிருந்து மீட்டு கொடுத்தார் ஸ்ரீராமர். இதற்கு பதில் உதவியாக ராமனுக்கு சுக்ரீவன் தனது வானர படைகளை 4 திசைகளிலும் அனுப்பி தங்களை தேடச் சொன்னார். உங்களை தென் திசையில் தேடி வந்தவன் நான்னு சீதாதேவி கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லி முடிக்கின்றார் ஹனுமான். தொடர்ந்து சீதாதேவியிடம் ஹனுமன் சொல்லுகின்றார், தாயே, இனி நீ கவலையே படாத. நீ எங்க இருக்கன்னு தெரியாம தான் நாங்க எல்லாரும் இவ்வளவு காலம் தேடிக்கிட்டு இருந்தோம். இப்போ நீ இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிருச்சு. இங்கிருந்து நான் போய் சொன்ன உடனே ராமர் நிச்சயம் வந்து உங்களை மீட்பார்னு சொல்றாரு ஹனுமான். தாயே, நீ பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. ராம லக்ஷ்மணர்கள் கூட சுக்ரீவரும் 80,000 வானர படை வீரர்களும் இங்கே வந்துருவோம். அரக்கர்கள் இங்கே ஒழிக்கப்படுவர். இலங்கை அழிக்கப்படும். நீ காப்பாற்றப்படுவாய்ன்னு சொல்றாரு. ஹனுமன் சொல்றதை கேட்கக்கூடிய சீதாதேவி வியந்து போய் பார்க்கிறா ஹனுமனு. இதெல்லாம் நடக்குமாங்கிற மாதிரியே இருக்கு அவளோட பார்வை. மறுபடியும் ஹனுமன் கிட்ட கேட்கிறா, கடலுக்குள் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு அத்தனை பேரும் எப்படி வர முடியும்? நீ எப்படி கடலை கடந்து வந்தேன்னு சொல்லுங்கிறா. ஹனுமான் சீதாதேவி கிட்ட சொல்றாரு, தாயே, ராமநாமத்தை சொல்லி மாயையின் பெருங்கடல் கடந்து வீடு பேறு அடைவது எளிது. அப்படி இருக்கும் பொழுது ராமநாமத்தை சொல்லி இந்த சிறிய கடலை கடப்பதா கடினம். ராமநாமத்தை சொல்லியவாறே இந்த கடலை தாண்டி வந்தேன்னு சொல்றாரு. மறுபடியும் சீதாதேவி ஹனுமனை பார்த்து கேட்கிறா, சரி, நீ ராமநாமத்தை சொல்லி கடந்து வந்தேன்னு சொல்றியே, இவ்வளவு சிறிய உருவமா இருக்கிறியே, இவ்வளவு பெரிய கடலை எப்படி கடந்த? உனது தவ வலிமையால் இந்த கடலை தாண்டினியா, அல்லது உனக்கு மந்திர சக்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்கிறா. சீதாதேவியை கைகூப்பி தொழுதவாறு ராமநாமத்தை உச்சரித்த வண்ணம் ஹனுமான் தனது உருவினை பெரிதாக்கி கொண்டே போகின்றார். ஹனுமானின் உச்சி வானத்தை துளைத்து செல்லுகின்றது. சீதாதேவியால் அனுமனின் பாதங்களை மட்டுமே காண முடிகின்றது. அனுமனின் பேருருவை கண்டு வியந்து போய் நிற்கின்றாள் அன்னை சீதாதேவி. ராமநாமத்தை சொல்லி வளர்ந்து கொண்டே இருக்கின்ற எம்பெருமான் ஸ்ரீ அனுமனிடம் சீதாதேவி சொல்றா, அஞ்சினன் இவ்வுரு அடக்குவாய் என்றாள். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பழைய உருவுக்கே வான்னு சொல்றா. நீ இப்படி வளர்ந்துக்கிட்டே போறத பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ உன்னுடைய பழைய உருவத்துக்கு வான்னு சீதாதேவி சொன்ன உடனே மீண்டனன்னு சொல்றாரு கம்பர். அதாவது
சீதாதேவி சொன்ன உடனே தன்னுடைய பழைய உருவத்துக்கு உடனே வந்துட்டாராம் ஹனுமான். அதன்பின் சீதாதேவியிடம் வானர படைகளின் சிறப்பை பற்றி கூறக்கூடிய ஹனுமான் சொல்றாரு, சுக்ரீவனின் படையில் இருக்கக்கூடிய வானர வீரர்களின் எண்ணிக்கையை சொல்ல முடியாதுன்னு, ஆனா அந்த படைகளுக்கான தலைவர்களின் எண்ணிக்கையை சொல்லிடலான்னு சொல்றாரு. சரிப்பா சொல்லுன்னு சொன்னா, வானர படை வீரர்களின் தலைவர்கள் எத்தனை பேராம், அந்த கடலுக்கு அடியில் கிடக்கக்கூடிய மணல்களின் எண்ணிக்கையை போன்றவர்கள். அந்த தலைவர்கள்ல நானும் ஒருத்தன்தான், ஆனா என்னை விடவும் சிறந்த வீரர்கள் தான் சுக்ரீவன் படையில இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அன்னை சீதாதேவியின் முன்னிலையில் ஹனுமன் தன்னை தாழ்த்தி கொண்டால் கூட ஹனுமனின் பேர் உருவை நேரில் கண்ட பின் சீதாதேவியால் அவ்வாறு நினைக்க முடியுமா? அதனால் தானோ என்னவோ ஹனுமனை பெரியோன் என்று கூறி இருக்கின்றாள் சீதாதேவி. வானர சேனை 70 வெள்ளம் தொகையினதுன்னு சொல்லி அந்த வானர சேனையில் இருக்கக்கூடிய தலைவர்களின் பெயர்களை சொல்லுகின்றார் ஹனுமான். சுக்ரீவன், அங்கதன், மைந்தன், துமிந்தன், நீலன், சாம்பன், குமுதன், நெடுஞ்சாம்பன், காலன், துன்மருடன், கரம்பன், தம்பன், சதவலி, ததிமுகன், இப்படி பல பேரோட பெயர்களை சொல்லிக்கிட்டே போறாரு ஹனுமான். சீதாதேவியிடம் வானர படைகளின் பெருமைகளை கூறி சீதையை தைரியப்படுத்துகின்ற ஹனுமான் சீதாதேவியிடம் ஒன்று சொல்ல நினைக்கின்றான். என்னவா இருக்கும்? நாளைக்கு ஹனுமன் கிட்டேயே கேட்டலாம். அதுவரையிலும் ஹனுமனோடு இணைந்து ராமநாமத்தை உச்சரிப்போமாக. ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். இந்த காணொளியை கண்டு பயனடைந்த அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்போடும் வாழ்வீராக. வாழ்க வளமுடன்.